காரணம் என்னவென்றால் தேமுதிக கட்சி ஆரம்பித்து இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அவர்கள் திமுகவில் இந்த கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களை வரவேற்பதாக அமைச்சர்கள் அதாவது இன்று காலையே திடீரென்று அவர்கள் சட்டப்பேரவைகளில் சென்றிருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த பயணம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இருக்கிறது. ஏனென்றால் அரசியலில் தேமுதிக என்ன ஒரு முடிவை எடுக்க போதும் அரசியலில் தேமுதிக என்ன ஒரு முடிவை எடுக்க போகிறது, அரசியலில் தேமுதிக யார் பக்கம் போக போகிறது என்ற ஒரு கட்சி தான் தமிழகத்தில் அந்த முடிவுகளை சரியாக சொல்லாமல் இருந்தார்கள். பெரிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய முடிவுகளை அறிவித்த நிலையில் தங்களது கூட்டணி ஒப்பந்தத்தை முடிவிட்ட நிலையில் தற்போது தேமுதிக யார் பக்கம் செல்கிறது என்ற ஒரு கேள்விதான் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இதே போலதான் 2021 சட்டமன்ற தேர்தலும் தேமுதிகவிற்கு இறுதி வரை இந்த இரண்டு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிவில்லாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை முடிவெற்று இந்த கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையொப்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அமைச்சர் ஏவாயுடன் இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. விஜயகாந்த் குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவாவேலு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அப்போது தேமுதிகவிற்கு 5 இடங்கள் திமுக தலைமை கொடுப்பதாக சொல்லப்பட்டது. 5 இடங்கள் கொடுக்கப்பட்ட போதும் அவர்கள் கூடுதலாக இடம் கேட்டதாகவும் கூடுதலாக ராஜ்யசபா இடங்கள் கேட்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் அந்த அடிப்படையில் தான் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தையின் போது முடிவுக்கு வந்து அதாவது இந்த பேச்சுவார்த்தையை ஒரு கட்டத்தில் நின்றுவிட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக தொடர்ச்சியாக நடந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையை நின்று விட்டதாக திமுக சார்பில் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு அதாவது எங்களுக்கு இடம் போதுமான இடம் கொடுக்கவில்லை என்று தொடர்ச்சியாக அவர் தேமுதிக சார்பில் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் அதாவது திமுகவுடன் முதல் முறையாக தேமுதிக என்ற கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக திமுகவுடன் போட்டியிட்டு அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். கடந்த 2021 தேர்தலில் அமமுகவுடன் போட்டியிட்டு 2,100,000 ஓட்டு மட்டும்தான் விட்டார்கள். அதாவது ஒரு தொகுதிக்கு பெற வேண்டிய ஓட்டை தான் ஒட்டுமொத்தமாக அவர்கள் 60 தொகுதி என்றும் பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.